கல்ச்சரை படிச்சாளா? படிச்சதோட்டு தான் வாழறோம். அந்த காலத்துல படிச்ச கல்யாணம் பண்ணவன் ஏன் கால தூக்குனா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல கன்சீவ் ஆயிருக்குன்னு நர்ஸ் சொல்லுதே. யார் கன்சீவ் ஆக சொன்னா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கடல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது முதல்ல அநாகரிகம். அவ்வளோ பெரிய ஆளா இவர், அவ்வளோ பெரிய ஆளா கேளுங்க. பத்திரிகை நிப்பாட்டிக்கலாம், அவர் அவ்வளோ பெரிய ஆளா? இந்த மாதிரி முதல்ல இல்லை சார், இவரை விட நான் பெரிய ஆள் தான் சார். நான் படித்தேன், என்னோட எஜுகேஷன் என்ன, நான் எந்த லெவலில் இருக்கேன், என்ன பெரிய ஆளுங்க. இவரை விட அப்படி ஒரு ஆள் கிடையாது. நான் படித்த படிப்புக்கு நான் இருக்கிறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாதுங்க. பெரிய எல்லாம் பேசக்கூடாதுங்க. வேலை முடிஞ்சிட்டு பிறகு நீங்க என்ன பண்ணணும், போயிடணும். நீங்க வந்து நீ டிராமாலாம் காட்டக்கூடாது, நீ டிராமா பண்ணக்கூடாது. டிராமா பண்ற இடம் கிடையாது இது, டிராமா பண்ற இடம் கிடையாது இது, சரியா? பத்திரிகை ஷோ டிராமா பண்ற இடம் கிடையாது இது. பத்திரிகையாளர் சந்திப்புல வந்தியா பாத்தியா கிளம்பணும், அவ்வளவுதான். நீ சர்ச் பண்ண நீ பெரிய ஆள் இல்ல, பெரிய ஆள் இல்ல, சர்ச் பண்றது பெரிய ஆள் இல்ல, பெரிய ஆள் கிடையாது. சர்ச் பண்றது பெரிய ஆள் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? தெரிஞ்சிட்டு பேசுறீங்க. தெரிஞ்சிட்டு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? கேளுங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா நீங்க தர்பூசணி சாப்பிட்டுக்கிறேன். சின்ன புள்ளத்தனமா தர்பூசணி சாப்பிட்டு அது வந்து ஒரு சீன். அது தேவையில்லை. எவ்வளவு அவர் பார்த்த கல்ச்சர்ல என்ன தெரியுமா? அவர் டிவி ப்ரமோஷன்ல பார்த்திருக்கீங்களா? யார் யாரை உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாரு, இவர் வந்து பேசுறாரு. இதெல்லாம் கூப்பிட்டாலே ஏன் படம் கெட்டு போயிடும். இது நாகரிகமா சார்? பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா? இது டீசென்ட்டா? நீங்க ஏன் சார்? சார் வந்து ஒரு சீனியர் இல்ல, படத்தை பத்தி தான், படத்தை பத்தி சார். அது ஒரு படம் சார், அது ஒரு படம் சார். அவங்க சரி கேளுங்க சார். படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வரல, போடவே மாட்டாங்கன்னா உங்க படத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. அவருக்கான ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அததான் போடுவாங்களே தவிர நீங்க பேசுவதை எப்படி போடுவாங்க? நீங்க பேசுறத போடவே மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க பேசுறத போட மாட்டாங்க. அவருக்கான ப்ரமோஷன் தான் போடுவாங்க, அவர் பேசுறது தான் போடுவாங்க. அவங்க பேசத்தாங்க போடுவாங்க. அததாங்க சொல்றேன், அததான் சொல்றேன். கஷ்டப்பட்டு எடுத்து வந்துறீங்கல்ல, நீங்க தான் பேசணும், நீங்க தான் பேசணும். மேடம் 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 அப்படி சொல்ல மேடம், அது நல்லா புரிஞ்சுக்கங்க. அத வந்து கான்ட்ரோவர்சி சொல்லுவாங்க. அததான் சொல்றேன், சொல்றேன் புரியல. சொல்லுங்க சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ என் காதலே படத்தோட ப்ரிவியூ ஷோவில் வந்து இப்போ நான் வந்திருக்கேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால ப்ரிவியூ ஷோவுக்கு வந்திருக்கேன். என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூட்டுற வகையில் ரொம்ப அருமையாக சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு, அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதாவது கதை எழுத்து, திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க மேடம். வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசர். அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது, ஒரு பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு விருந்தாக அளிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, நிறைய திரைப்படங்களில் வந்து பிரச்சனைகள் வருது. அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிவியூ ஷோவாக இருக்கட்டும் அல்லது ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அதில் நடித்த நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு
பொதுமக்கள் கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க. இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அங்கே வராமல் இருப்பாரா? அது மாதிரி தான் தமிழ் திரையுலகங்களில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ குடும்ப பாங்க நல்ல படமாக இருக்குது. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்துவேன், முகரையில் குத்துவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன். சார் பேசுனது தப்பு. என்ன சார்? இல்லை படத்தை பற்றி தான், படத்தை பற்றி கலாச்சாரம் அந்த மாதிரி கலாச்சாரத்தை கற்றுக்க வந்துச்சா அப்படியே கடலோட சுத்த வந்துச்சு சார். அது ஒரு படம் சார், அது ஒரு படம் சார். அவங்க சரி கேளுங்க சார். சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க, கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை ஏன் சார் அதை பத்தி நானும் ஒரு படம் பார்த்திருக்கேன். நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி இல்ல சார், இவங்க படம் எடுத்திருக்காங்க, அந்த படம் பார்த்திருக்கேன். ஒரு பொது மனிதனை நான் கருத்து சொல்லக்கூடாதா? என்ன சார் உள்ள வாங்க. பிரஸ் மீட்ல தான் சார் சொல்றேன். இல்ல சார் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க இடையில வர்றீங்களா? இது ஒரு சபை நாகரிகமா? இல்ல சார் நான் பேசுறேன். பத்திரிகை நிருபர்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இது நாகரிகமா சார்? பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா? இது டீசென்ட்டா? நீங்க ஏன் சார்? சார் வந்து ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும்? பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க நான் பேசல முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க சார். அதுதான் சார் சபை நாகரிகம், அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு உண்டான ஒரு மரியாதை. நான் பிரஸ் மீட்டுக்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் காதுல படத்துல சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். நான் முடிச்சது வாங்க சார். அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டுக்கு நடிகருக்கு அழகு சார். உங்களை விட நான் ஒரு சின்ன பையன், குழந்தை மாதிரி ஒரு பிரஸ் மீட் இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில இன்டர்ஃபியர் ஆகலாமா? சொல்லுங்க சார். நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு பேசுங்க சார். முதல்ல நான் பேசிக்கிறேன் சார். சார் என் காதுல படம் கேட்டாங்க, நான் தான் பதில் சொல்றேன். பதில் சொல்ல இல்ல சார். சார் ரிப்போர்ட்டர்னாலுமே ஒருத்தவங்க கதவை பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்தை சொல்லணும். பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கதையை தாண்டி உங்க பர்சனல் விஷயத்துக்கு போறீங்க, நீங்க கதையை பேசுங்க சொல்றாரு அவரு. இல்ல கதையை பத்தி பேசுறது என்னன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து நன்றி சொல்றேன். இது மாதிரி சார் நம்ம தப்பா பேசல, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்க. ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான், ஓகேங்களா? சார் தவறா பேசல. நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே சார். இவங்க ஆபாசமா பேசுறாங்க நான் சொல்லவே இல்லை. நான் பொது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சார், முதல்ல இதை பேச விடுங்க சார். அப்படியா? ஓகே சார். ஸோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்சில் நானும் பார்த்துட்டேன் சார். நடிகர்களோ வர்றது கிடையாது. அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை விற்று, ஓகேங்களா, கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்ல கலந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும், பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்க வந்து பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம 2 பேரும் பார்த்து பேசுறோம். அதுக்குள்ள பார்த்ததே இல்லைன்றீங்களா சார்? கேளுங்க சார். இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர்ஸ் இப்போ போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். சார் இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர்
நீங்க எதுவுமே கிண்டலாம் பண்ணக்கூடாது. அவர் என்ன கேட்கிறாரு இருங்க நான் சொல்லிக்கோங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா படத்தை மட்டும் பார்த்துட்டு பேச சொன்னாரு. சரிங்களா? நீங்க பர்சனல் விஷயமா பேசுறீங்க. அதுக்கப்புறம் அவரே 2 minutes டைம் கொடுத்தாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவர் கொடுத்தாரு நீங்க இதுதான் பண்ணு சரி, நீங்க படத்துல நடிச்சிருக்கீங்க. அதுல புதுமுக வாய்ப்பு நீங்க நடிச்சிருக்கீங்களா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு வந்து பேசுறீங்க சார்? அவர் ஏங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வடிவுகட்சி அம்மா பேசுறாங்க. ஆமா, உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து நடிக்கவே தெரியலன்னு சொல்லி அவங்க புலம்புனாங்களா? தெரியுமா? தெரியாது. சொல்லவே இல்லையா சார்? இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற நடிக்க தெரியாம அதுல பண்ணாம கேமரா நடிக்க தெரியாது. இன்ஸ்டாகிராம தாண்டி நான் 5 படத்துல நடிச்சிட்டேன். ஓகேங்களா? அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் மே 23 ரிலீஸ் ஆக போகுது. சிறு வயசு முதல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? என்ன சார்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தெரியுதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? கேளுங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா தர்பூசணி சாப்பிட்டுக்கிறேன். சின்ன பிள்ளைத்தனமா தர்பூசணி சாப்பிட்டு அது வந்து ஒரு சீன். அது தேவையில்லை. எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க? எவ்வளவு வருஷமா விடுறீங்க? இங்க பாருங்க. ஹலோ, நாங்க எல்லாம் இல்ல எவ்வளவு பெரிய ஆளு கேக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே. சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னோட சான்றிதழ் எல்லாமே நான் வந்து பதிவிட்டிருக்கேன் சோசியல் மீடியால. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது முதல்ல அநாகரிகம். அவ்வளவு பெரிய ஆளா? இவர் அவ்வளவு பெரிய ஆளா? கேளுங்க, பத்திரிகை நிப்பாட்டிக்கலாம். அவர் அவ்வளவு பெரிய ஆளா? இந்த மாதிரி முதல்ல இல்ல சார். இவரை விட நான் பெரிய ஆள் தான் சார். நான் படிச்ச என்னோட எஜுகேஷன் என்ன, நான் எந்த லெவல்ல இருக்கேன், என்ன பெரிய ஆளுங்க. இவரை விட அப்படி ஒரு ஆள் கிடையாது. நான் படிச்ச படிப்புக்கு நான் இருக்கிறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாதுங்க. அவருக்கு அவர் ப்ரமோஷன் பண்றாரு. சபையில வந்து இங்க பாருங்க, இங்க பெரிய எல்லாம் பேசக்கூடாதுங்க. வேலை முடிஞ்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்? போயிடணும். நீங்க வந்து நீ டிராமாலாம் காட்டக்கூடாது. நீ டிராமா பண்ணக்கூடாது. டிராமா பண்ற இடம் கிடையாது இது. டிராமா பண்ற இடம் கிடையாது இது. சரியா? பத்திரிகை ஷோ டிராமா பண்ற இடம் கிடையாது இது. அவ்வளவு காசுப்பட்டு வேலை பாக்குறாங்க. நீங்க டிராமா பண்ணிருக்கீங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல வந்தியா பாத்தியா கிளம்பணும். அவ்வளவுதான். நீ சர்ச் பண்ண நீ பெரிய ஆள் இல்ல. பெரிய ஆள் இல்ல. சர்ச் பண்றாலும் பெரிய ஆள் இல்ல. பெரிய ஆள் கிடையாது. சர்ச் பண்றாலும் பெரிய ஆள் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் காட்சிக்கு அப்புறம் ஒரு பிரிவு நடக்கிறது இவ்வளவு மோசமான அனுபவம். நான் யார் இந்த ஆளு? ஏன் எவ்வளவு பேச சொல்றீங்க? நான் அப்பயே சொல்றேன், சொல்லுங்க, நீ போய் சொல்லுங்க. நான் கேட்கிறது உங்க படத்துக்கான படத்தை பத்தி பேசலாம். படத்தை பத்தி பேசலாம். படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வரல. உங்க படத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. அவருக்கான ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அததான் போடுவாங்களே தவிர நீங்க பேசுறது எப்படி போடுவாங்க? நீங்க பேசுறத போடவே மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க பேசுறத போட மாட்டாங்க. அவருக்கான ப்ரமோஷன் தான் போடுவாங்க. அவர் பேசுறது தான் போடுவாங்க. அவங்க பேசத்தாங்க போடுவாங்க. அததாங்க சொல்றேன். அதெல்லாம் சொல்றேன். கஷ்டப்பட்டு எடுத்துறீங்கல்ல, நீங்க தான் பேசணும். அப்படி சொல்ல மேடம், அது நல்லா புரிஞ்சுக்கங்க. போடுவாங்க. அத வந்து கான்ட்ரோவர்சி போடுவாங்க. அதான் சொல்றேன். போன படத்துலயும் உங்களை பார்த்தேன். மறுபடியும் பார்க்க வந்து நீங்க சந்தோஷமா சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம், படம் கல்ச்சருங்கிறீங்களே, பண்பாடு விஷயத்துல நீங்க பினிஷிங்கே இல்லையே படத்துல. எந்த பினிஷிங்க கேக்குறீங்க நீங்க? முதல்ல ஒரு வெளிநாட்டு பொண்ணு கல்ச்சர் படிக்கிறதுக்காக இங்க வரா. ஸோ அந்த கல்ச்சரை சொல்லி கொடுக்குற ஒரு இதுவும் அந்த கல்ச்சர் பிடிச்சி அவள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அங்கே சொல்லி கொடுக்குறவங்கிட்ட ஒரு காதல் கல்ச்சர் படிக்க வந்தால் அவன் மனசில் காதலே வரக்கூடாதா? அந்த டீனேஜ் அவங்களுக்கு ஒரு காதல் வருது. கல்ச்சரை படிச்சாளா? படிச்சதோட்டு தான் வாழறோம். அந்த காதல் படிச்சா கல்யாணம் பண்ணவன் ஏன் காலை தூக்குனா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல கன்சீவ் ஆயிருக்குன்னு நடிச்சு சொல்லுது. யாரு கன்சீவ் ஆக சொன்னா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கடல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, நீங்க பாக்கலன்னா அதுக்கு என்ன பண்றது? அவன் சொல்றான்ல, இங்கதான் இந்த கடலுக்குள்ளதான் என் அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க.
அப்படின்ட்டு. அப்போ அவ சொல்ல வேண்டியதானே, என் புருஷன் இவருதான், நீ எல்லாத்தையும் சொல்லி இழுத்துட்டு போக கல்ச்சரை வேண்டியதானே, பத்தி கல்ச்சரை பேசுறீங்களே, இப்ப காப்பாத்திக்கலாமே. இருக்கிற கல்ச்சர் உங்களுக்கு என்ன எவ்வளவு கல்ச்சரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் சினி ஃபீல்ட்ல என்னென்ன எப்படின்னு பேசுறீங்க. இந்த காலகட்டம் எப்படி அழிஞ்சிட்டு வருது, காதல் எப்படி அழிஞ்சிட்டு வருது. அவ யார் தெரியுமா? அவ லவ் பண்றாள்ல ஒரு காதலை, அவ அந்த அத்தை பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு தெய்வீகமான பாத்துட்டேங்க. அத டீடைலா அவனே சொல்றான், நான் உன்னை அம்மாவை பாத்துட்டேன்னு. முடிஞ்சு போச்சு இல்ல. அப்போ அவ அந்த வெள்ளக்காரி காதலைய சக்சஸ் பண்ணிட்டு சுபமா முடிச்சுக்கலாமே, கலாச்சாரம் எல்லாம் இருக்குமே. நல்லா தான் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா இல்லை, அவங்கவுங்க பார்வையை ஒத்து தான் இந்த படத்தினுடைய கருத்து வெளிப்படும். ஒருத்தன் வந்து கல்லை பார்ப்பான், அங்கே ஒரு காவியமாக அவனுக்கு தெரியும். ஒருத்தன் மரத்தை பார்ப்பான், அது காவியமாக அவனுக்கு தெரியும். எங்கே இருக்குது எல்லாமேனா நம்ம கண்ணில் தான் இருக்குது, நம்ம பார்க்க வேண்டிய கண்ணில் இருக்குது. இந்த படத்தை நல்லா பார்த்து நோக்கி அவளுக்கு காதலே வரக்கூடாதுன்னு. அப்போ கல்ச்சர் இருந்தால் காதலே வராதா? அப்போ நம்ம எல்லாம் புள்ள பெற்றுக்கிறோமே, கல்ச்சரே இல்லாமல் என்ன பேசுகிறாரோ. பேசியிருக்கோம், அது கன்ஃபார்ம் ஆயிடும். தமிழ்நாடு ஃபுல்லா கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இல்ல, அது கூட பவர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியா இருக்குது, அதை நம்புறேன். இன்னொன்னு ஜனங்களை நம்புறேன். ஒரு நல்ல படம், ஒரு நல்ல தரமான படம், ஒரு கல்ச்சர், ஒரு வல்கரா கிடையாது. குழந்தைல இருந்து எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரி படம் கொடுத்துருக்கோம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல வர, இந்த மீடியால ஒரு பெண்ணா இருந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெண் வந்து இங்க நிக்கிறது பெரிய விஷயம். அதுவும் அவங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 60 ஏஜ். அந்த ஏஜ்ல ஒரு காசை போட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது பெரிய விஷயம். அது வந்து நிக்கிறாங்க, இன்னும் நிப்பாங்க. இன்னும் நான் சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் படம்னா இன்னும் 99 படம் பேலன்ஸ் இருக்கு. 100வது படத்துக்கு வந்து பேசுவாங்க, ஒரு பெண்ணா இருந்து பேசுவாங்க. இன்னும் 99 பெண் இல்ல, இன்னும் 900 பெண்ணு இங்க வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க, படம் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப அது அவருக்கு தாங்க தெரியும். அவர் நடிச்சிட்டாரு இல்லைங்க, நடிச்சிட்டாரு. யாரு 1000 தடவை கூப்பிட்டேன். அவர் நடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு, பைசாவை பாக்கெட்ல போட்டாரு, முடிஞ்சிச்சு. தயாரிப்பாளர் அது அவருக்கு நன்றி நினைக்கணும். அவரு நம்மள ஒரு ஹீரோவா போட்டு, அவங்க அம்மா படம் எடுப்பாங்களா? இவ்வளவு பணத்தை போட்டு அவரு ஹீரோவா ஆக்குவாங்களா? இல்ல அவங்க குடும்பத்துல இருந்து பணத்தை போட்டு வந்து ஒரு படம் எடுப்பாங்களா? முடியாது இல்ல. ஆனா அவரை தைரியமா வச்சு ஒரு படத்தை பண்ணி பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க. முதல் அவங்கள ஒரு நிமிஷமாவது, இங்க எத்தனை பேரும் ஆம்பளைங்க தான் இருக்கீங்க, ஏன் ஒரு பெண்ணா வந்து ஏன் ஒரு ஆறுதல் கூட கிடையாது? அதே மாதிரி அந்த ஹீரோக்கு தெரியல, அவருக்கு நம்மள ஒரு பெரிய ஹீரோ ஆக்கி இருக்கிறாங்க. இவரு இதை விட முன்னாலே இந்த மாதிரி படம் நடிச்சிருந்தா கேளுங்க. கண்டிப்பா யாரு நல்லவங்களோ அவங்க தாங்க ஹீரோ. படத்துல வர்றவங்க ஹீரோ கிடையாது. இப்ப இல்ல, நான் அப்பத்துல இருந்தே சொல்றேன், படத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே சொல்றேன், படத்துல நடிச்சுட்டா ஹீரோ கிடையாது. புரியுதா? ஹீரோயிசம் யார் பண்றாங்களோ அதுதான். ஆனா நீங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே. இல்ல, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்னுடைய இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு டயலாக் மட்டும் இருக்கும். அதாவது காப்பாத்துற வந்து இது கிடையாது, ஆம்பளை கிடையாது. நான் ஒரு டயலாக் ஒண்ணு அடிப்பேன் அதுல. அதாவது ஹீரோ கிடையாது, காப்பாத்துற ஹீரோ கிடையாது. ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும், காப்பாத்துற எல்லாமே ஹீரோ கிடையாது. அது வந்து தன்னை காப்பாத்திட்டு கிடையாது, கூட இருக்கிற காப்பாத்து கிடையாது, எல்லாரையும் காப்பாற்றணும். அவன் தான் ஹீரோ. இண்டஸ்ட்ரியிலும் சரி, வெளியிலும் சரி. வில்லன் மட்டும் வில்லனா காமிக்காதீங்க, வில்லனே கிடையாது. அது படத்திலும் சரி, எல்லாத்துலயும் சரி. ஹீரோவே கிடையாது. ஹீரோன்றது தன்னை மட்டும் காப்பாத்திட்டு கிடையாது, புரியுதுங்களா? அது எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாருக்கும் வரணும். அவன் மட்டும் தான் ஹீரோ. கொஞ்சம் வில்லனை கொஞ்சம் தூக்கி விடுங்க, அதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். ஏன்னா அவரு உங்க படத்துக்கே காசு கொடுத்து தான், நீங்க காசு கொடுத்தா அவர் கூப்பிட்டு இருப்பீங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ரமோஷன் மட்டுமே பேசிக்கிறாரு. அதான் தப்பு. படத்தை ப்ரமோஷன் பண்ணாங்கன்னா நியாயம் நாங்க ஒத்துப்போம், கேள்வி கேட்க மாட்டோம். சரிங்களா? ரெகுலரா போகும். ஓகே சார், வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்லா இருக்குதா? கன்றாவி பண்ணிட்டு பார்த்துட்டு வருவாங்க சார். கல்ச்சரை பற்றி இவரு பேசுறது பயில்வாங்க. இந்த கம்யூனிட்டி பண்ணுறதுக்கு தான் இந்த கல்ச்சர், இந்த அசிங்கப்படுறது தான் இந்த மாதிரி ஆளு நான் வைக்கிறேன். அவர் பார்த்த கல்ச்சர்ல என்ன தெரியுமா? அவர் டிவி
ப்ரமோஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? யார் யாரை உட்கார வச்சு இன்ட்ரி எடுக்கிறாரு? இவர் வந்து பேசுறாரு. இவரெல்லாம் கூப்பிட்டாலே ஏன் படம் கெட்டு போயிடும்.